ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயில் நேரத்தில் மூஞ்செல்லாம் காமிச்சு வீடியோ போடுற மாதிரி இல்லைங்க. அதனால் வீடியோவும் எடுக்க முடிய மாட்டேங்குது. சரி, நம்மளுக்கு இந்த கிடைக்கிற டைமில் வீடியோ எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. சரி வாங்க, இந்த பப்பாளி கதையை பார்ப்போம். இந்த பப்பாளியை நான் முந்தின நாள் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு வழியாக அணில் குருவி காக்காட்டேருந்து காப்பாற்றி அறுத்தாச்சு. நல்லா படுத்துட்டு இப்போ நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு தான் சமைக்க போகிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முள் சீத்தாப்பழம், அதுவும் நம்ம வீட்டில் இருக்குது. நல்ல பழம் ஒன்று பழுத்து காலையிலேயே அதை சாப்பிட்டு அது விதைய தான் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்றில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தவனே கீழே விழுந்துருது. அதனால் கொஞ்சம் பழங்கள் கிடைக்கிறது கஷ்டமாகவே இருக்குது. இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோம்னா காடை கிரேவி தான் செய்ய போகிறேங்க. இது ஒரு அவசர சமையலாக போச்சு. அதனால தான் திடீர்னு இப்படி ஃபேஸ்லாம் காமிக்காமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சமைச்சு வச்சுட்டு நம்ம கடற்கரைக்கு போகலாம், எங்கள் ஊர் கடற்கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. அந்த விஷயம் என்னாச்சுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக ஒன்று சொல்கிறேங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நான் வீடியோ போட மாட்டேன். நீங்கள் அந்த 10 நிமிஷம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா போதும். எடுத்தவனையே ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எனக்கு வீடியோவும் வியூஸ் போகாதுங்க. அதனால் 10 நிமிஷத்துக்கு என்னோடய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி காடை கிரேவியில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா எரிய விட்டுட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் தீ நிற்குன்னு சொல்லிட்டு. சட்டி வேற புது சட்டியா, அப்படியே எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய் காஞ்சோடனே டமாட்டுமில்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, புது சட்டி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தாளித்தோம்னா அடித்தாரெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு வேற அது வேற பயம், எங்கடா தெரிச்சு போயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அப்படியே வெங்காயம் தாங்க இப்போல்லாம் டக்குன்னு போட்டுடுறது. என்னடா எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பட்டை கிராம்புலாம் போடாமல் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போல்லாம் வெங்காயத்தை நல்லா அந்த செவந்து வந்ததும் நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், பிரியாணிக்கு அரைப்போம் தெரியுமா, அதே போல் நான் அரைச்சி வச்சிடுறது. அரைச்சிட்டு அதோடய சேர்த்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது கொஞ்சம் அவசரமாக சமைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, மிக்ஸி சாரில் உள்ள அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே வேக வச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் காடை எடுத்து நல்லா அதையும் நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா காடை பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சரி கடற்கரைக்கு போகலான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். போகலான்னு சொன்னவங்களும் தூங்கிட்டாங்க, அழைச்சிட்டு போகிறவங்கன்னு சொன்னவங்களும் தூங்கிட்டாங்க. நட்டுக்கு ஆற்றுல நிற்கிற மாதிரி நான் ஆசையோடு வேகமாக வேற சமைச்சேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க பெண்களோட நிலைமை ஆயிடுது சில டைம். சில பேருக்கு ஆசைப்பட்டது கிடைக்கிறது இல்லை, சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கிறதே கிடையாது. அந்த நிலமை தான். பெண்கள் எதையுமே அவ்வளோ ஈஸியாக ஆசையே பற்றக்கூடாது. சாதாரண ஒரு பீச்சுக்கு போகலான்னு நினச்சி இப்படி ரெடி ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னை போல் ஒவ்வொருத்தவங்களும் வீடியோலாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த ஒரு இது கிடச்சிருக்கு. கண்டிப்பாகவே என்னன்னா, சேனல் மானிட்டேஷன் இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, இன்னும் வரலை. கண்டிப்பாக கிடச்சிரும் நம்பிக்கை இருக்குது. அதனால் எல்லாருமே எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துலேயே நான் தெரிஞ்சுப்பேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு மட்டும் இல்லைங்க, மற்றவங்க யார் வீடியோ போட்டாலுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் என்ன செய்யும்னா வீடியோவை கொண்டு போயிட்டு மற்றவங்களுக்கு
காமிக்காது. சரி இந்த வீடியோ நல்லா இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்க நிறைய வீடியோ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோலாம் வியூஸே போயிருக்காது. சில வீடியோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அந்த வீடியோ வந்து போகும். அதுக்கு காரணம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அப்படியே யூடியூப்பில் இது பண்ணி போகிறது தான். அதனால தான் சொல்கிறேன், யாருமே வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யூஸ்ஃபுல் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடியோ போடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு வந்து நிறைய பேசணுன்னு தான் நினச்சேன், ஆனால் மறந்துடுச்சு. அதாவது அப்பப்போ செய்யலைன்னா அது அப்படி தான். இப்போ பாருங்க, நல்லா அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எரிய விட்டு அதுக்கப்புறம் சமைச்சது வந்து என்னமோ கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு சமைச்ச மாரி சமைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீயே இருக்காது. அப்புறம் கொதிக்கக்குள்ளே கொஞ்சம் நல்லா இது பண்ணி அடுப்பை எரிச்சு விட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா மண்ணடுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இது வந்து நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் சட்டி காஞ்சதும் எண்ணெயெல்லாம் ஊற்றி கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிற மாரி வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம போகிற எல்லா பொருளுமே கருகி போயிடும். அதனால தான் வந்து நல்லா சட்டி காஞ்ச உடனேயே டக்குன்னு விறகு நான் அதிகம் வைக்கல. அப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொதிக்க விடுறப்ப மட்டும் நல்லா விறகு வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா எந்த ஒரு அடி பிடிக்கிறதும் இல்லை வந்து கருகி போடுறதும் இந்த அடுப்பில் இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வெயில் தாங்க ரொம்பவே தாங்க முடியல. செடி கொடியெல்லாம் தண்ணி இறைச்சி வாழலை. அங்கே பாருங்கள், கிரேவி அவ்வளோ சூப்பராக நல்லா சூப்பராக வந்துருச்சு. செடி கொடியெல்லாம் அப்படியே செத்து போகுது. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வெயில். எல்லாருமே நீங்களுமே சரி, எல்லாருமே வந்து தண்ணி நிறையா குடிங்க, மோர் அந்த மாதிரி நிறைய எடுத்துங்க, ஜூஸு அந்த மாதிரி நிறைய எடுத்துங்க, பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க. ஆனால் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் நேரத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. எங்கெங்க ஜென்ஸு கேட்குறாங்க, எங்களுக்கு நான்வெஜ் தான் வேணும்னு கேட்குறாங்க. அந்த நண்டு, அப்புறம் என்ன இறாலு இந்தமாரி சாப்பிட்றாதீங்க, அதெல்லாம் உடம்புக்கு ஹீட்டாக இருக்கும். ஆனால் வந்து நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் இது ஆட்டுக்கறி, மீன் குழம்பு இதெல்லாம் வந்து இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச அளவு இந்த கீரை வகைகளை நிறைய எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, வீடியோ ஓரளவு முடிய போகுது. நானும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமையே பேசி முடிச்சிட்டேன். வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மானிட்டேஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த வெயில் நேரத்தில் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சாப்பிட்ற பொருளும் சரி, எல்லாமே பசங்களையும் நல்லா பார்த்து